மக்களே, நம்ம மிஸ் வெல்கம் டு விஜய் ஸ்டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. அரசியல் களத்தில் எப்பயுமே சாணக்கியனாக இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து வந்தப்போ இவருக்குலாம் அரசியல் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அவருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், இவர் மாதிரி அரசியல் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கெல்லாம் தெரியாதுடா, நீங்களாம் இன்னும் பழைய காலத்து அரசியலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, இவருடைய ட்ரெண்டு இவருடைய அரசியல் சாணக்கியத்தனம் அப்படின்றதே வேறு அப்படின்னு ஸ்டார்டிங்லேருந்தே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதை அப்படியே அப்பப்போ ப்ரூவ் பண்ணிகிட்டே வர்றாரு நம்ம தளபதி தான், நமக்கு தளபதி தான், இன்றைக்கி தமிழ்நாடு முதல்வர். ஸோ அப்படிப்பட்ட சில சம்பவங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை நான் சொல்கிறேன் அப்படின்றத விட ஒருத்தர் இருக்கிறார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் நல்லா பேசுவார், சில டைம் மாற்றி பேசுவாப்புல. அவர் யாருன்னா சரகு சங்கர். அவர் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்றது பேஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் சில சம்பவங்களை டெல்லியில் சிறப்பாக செஞ்சுருக்காப்புல தலைவர். அது எல்லாத்தையும் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் நிறைய மாற்றங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. முடிஞ்சால் அது என்ன ஏது அப்படின்றத அப்படியே இந்த வீடியோவில் பார்த்துருவோம். கடைசி வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். என்னுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும், சப்ஸ்கிரைப் தான், அதை பண்ணி விட்டிங்கன்னா போதும். வேற என்ன, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதிமுக ஒழிய வேண்டும் என்று தாவேக நினைக்கவில்லை, எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். ரவுசங்கர் என்ன சொன்னார்? அதிமுகவை அழிப்பது தாவேகாவின் நோக்கம் இல்லை, அதுவா யூபிஎஸ்சி அழிச்சுக்கிறாப்புல அப்படின்றாப்புல. உண்மையாக சொல்ல போனால் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி எந்த கட்சியுமே அழிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு வரலை. இங்கே தமிழ்நாட்டில் தமிழக மக்களுக்கு நல்ல அரசியல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, க்ளீன் கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, ஒரு நல்ல எண்ணத்தில் சேவை மனப்பான்மையோட தளபதி அவர்கள் திரைத்துறையிலேருந்து தமிழ்நாட்டுக்கு அரசியல் களத்தில் வந்தார். இதுதான் அவர் வச்ச கருத்து. ஸோ அதை பிடிக்காமல், அதை பொறுக்காமல் இங்கே கொள்ளையடித்து தின்னு கொழுத்து போய் இருந்த ரெண்டு திமுக திராவிட கூட்டமும், ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக, ப்ளஸ்ஸு நம்ம திருநிதி வாங்குறக்கூடிய ஒரு நாம் தமிழர் கூட்டம், இவங்களுக்கு ஜெயிக்க வைக்கிறதுக்குன்னே ஒரு கருவியாக செயல்படுற ஒரு கூட்டம்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படி மக்களை கொள்ளையடிக்கிறத பொறுக்காமல் உள்ளே வந்தார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, இவர் உள்ளே வந்தது அவங்களுக்கு பொறுக்கலை. ஸோ அதனால் தளபதியை என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணாங்க. அவரை வந்து ஜெயிக்க விடாமல் பண்ணதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அவ்வளவும் செஞ்சாங்க. அதை நம்ம 2 வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போ அரசியலில் வந்து ஜெயிச்சு சிஎம் ஆனதுக்கப்புறம் இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்ல வைக்கிறதுக்கு, மக்கள் வாயிலேயே சொல்ல வைக்கிறதுக்கு எவ்வளோ திருட்டுத்தனம், தில்லாலங்கடி, முடிச்ச வைக்கத்தனம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் தமிழக வெற்றி கழகம் இவங்களை அந்த மாதிரி ஏதாவது செயலில் ஒரு விட பழிவாங்கும் படலமாக ஏதாவது பண்ணாரா இன்னி வரைக்கும் தளபதியும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. சிஎம் ஆனதுக்கப்புறமா மரியாதை நிமித்தமாக போய் எல்லாரையும் பார்த்துட்டு வந்தார். இத்தனைக்கும் சிஎம் பதவியேற்புக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்துருந்துச்சு, இந்த பக்கம் இபிஎஸ்க்கு அழைப்பு கொடுத்துருந்துச்சு, ஆனால் போகலை, ஆனால் வரல. ஸோ அதுதான் அவங்களுடைய லட்சணம். ஆனால் இங்கே ஜெயிச்சதுக்கப்புறமா எல்லாரையும் போய் பார்த்துட்டு வந்தார். இபிஎஸ் அவரையும் பார்க்குறதுக்கு பிளான் பண்ணார். ஆனால் இப்போ இபிஎஸ் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்றனால தான் இபிஎஸ் அவர்களை மட்டும் விஜய் அவர்கள் பார்க்கல, இல்லைன்னா பார்த்துருப்பார். ஸோ இப்படி ஒரு நல்ல மனசோட தமிழக மக்களுக்கு ஏதாவது செய்யணும், நம்மளால் முடிஞ்சது செய்யணும், இந்த அதிகாரத்தை வைத்து இந்த மக்களை வந்து இவங்கெல்லாம் நான் வாட்டி வதைக்கிறாங்க, இந்த வாட்டி வதைக்கிறதுலேருந்து இந்த கும்பல்கிட்ட வந்து காப்பாற்றணும்னு வந்த ஒருத்தர் தான் தலைவர் விஜய். ஸோ அதை திறம்பட செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிக மிக பலவீனமாக இருக்கிறது. அரசியல் அனாதை திமுக. இன்னைக்கு 2 நாட்களுக்கு முன்பு, ஒரு வாரத்திற்கு முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் தோழர் சண்முகம் திமுக கூட்டணி ஒன்று கிடையவே கிடையாதுங்க என்று சொன்னார். கட்சி ஆரம்பித்த காலத்தில் முதல் மாநாட்டிலே தலைவர் அவர் வந்து என்ன சொன்னார், தளபதி என்ன சொன்னார்னா, நான் கூட வந்து சேர்றவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்ன பாயிண்ட் எதுக்குன்னா, அப்போ தான் நம்மளை நம்பி 4 பேர் வருவாங்க, நம்ம புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ற அவருக்கே வந்து ஒரு எப்படி சொல்கிறது 100% கான்ஃபிடென்ட்டாக நம்ம தனியாக நிற்போம் அப்படின்ற அந்த நம்பிக்கை இல்லை. ஆனால் போக 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 அவருக்கு நம்ம கொடுத்த ஆதரவு அவருக்கு அந்த ஒரு மனநிலைமையை ஏற்படுத்துச்சு. இருந்தாலும் காங்கிரஸ் கூட்டணி தன்னோட சேர்த்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் காங்கிரஸ் கடைசி நேரத்தில் காலை வாரிட்டு திமுகவில் போய் சேர்ந்துச்சு. தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துச்சு. தனியாக நின்னாலும் தமிழக வெற்றி கழகத்துக்கு 108 சீட்டை கொடுத்து மெஜாரிட்டியில் கொண்டு வந்து வச்சு தமிழ்நாட்டு சிஎம்மாக தலைவர் தான் ஆகணும்னு மக்கள் முடிவு பண்ண காரணத்தினால வேறு வழியே இல்லாமல் இந்த 2 கட்சிகளும் திமுக அதிமுக அது 2 சேர்ந்து என்ன பண்ணுச்சு, தமிழக வெற்றி கழகம் வரக்கூடாது, விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்றதுக்காக அவங்க 2 பேரும் கூட்டணி வச்சு எப்படியாவது ஆட்சி அமைச்சிடலான்ற ஒரு கேவலமான எண்ணத்துக்கு, கேவலமான செயலுக்கு அடி போட்டாங்க. பேச்சுவார்த்தை வரைக்கும் நடந்துச்சு. இது
திமுகலேருந்து வெளியில் வந்த விசிகா சொல்லியிருக்காங்க, சிபிஎம் சொல்லியிருக்காங்க, எல்லாருமே இதை சொல்லிட்டாங்க. நாங்கள் வெளியில் வந்ததுக்கு காரணமே இதுதான் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சிபிஎம்மை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றிக்கழகத்துக்கு நாங்கள் வந்து வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ஓகேங்களா? ஏன்னா கொள்கை கோட்பாடுன்ற மேட்டர்லாம் நாங்கள் பெருசாக பார்க்கலங்க. மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க, 108 சீட்டு கொடுத்துட்டாங்க. இவங்களை நம்ம சிஎம் ஆக்கலை அப்படின்னா பிஜேபி உள்ளே வந்துடும் இன்டெரக்டாக. அதனால நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி அவங்க கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு காங்கிரஸ் வந்து ஆதரவு கொடுத்த உடனே இவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் திரும்ப வந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயூஎம்எல் வந்தாங்க. எல்லோரும் வந்தோடனே மெஜாரிட்டியில் இன்றைக்கி உட்காந்துருக்காரு. ஸோ சவுக்கு சங்கர் சொன்ன மாதிரி திமுகன்ற ஒரு கட்சி உண்மையாகவுமே இன்றைக்கி அனாதை ஆக்கப்பட்டிருக்கு. இதுதான் விஜயவர்களுடைய மிகப்பெரிய சாணக்கியத்தனம். விஜயவர்கள் நினச்சிருந்தாருன்னா 108 சீட்டுக்கு அப்படியே டக்குன்னு அப்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு இபிஎஸ் கிட்ட போயிட்டு சமரசம் பேசியிருந்தாருன்னா நீங்கள் எனக்கு வெளியில் எதுவும் ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் போகலை. ஏன்னா அவங்க பிஜேபியோட இருந்தனால. பிஜேபி யார்? நமக்கு கொள்கைக்கான எதிரி கூட்டம். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் போக முடியாதுன்றனால இவர் சமூக நீதி பேசக்கூடிய இந்த கட்சிகளை தான் முதல்ல அப்ரோச் பண்ணார். அது காங்கிரஸ், விசிகா, மற்ற கட்சிகளை. ஸோ இவங்களை அப்ரோச் பண்ணனால இன்றைக்கி இவங்க உள்ள இருந்தனால இன்றைக்கி அவங்களில் அமைச்சர் பதவி கொடுத்து அவங்களையும் அழகுபடுத்தி பார்த்துருக்காரு. ஸோ இந்த கட்சிகள் இல்லாமல் தான் ஒரு சமூக நீதி கட்சின்னு சொல்லி திமுகனால் எங்கேயுமே பெணாத்து பீத்திக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களால தனியாக நின்று ஜெயிக்கவே முடியாது. சவுக்கு சங்கர் சொன்ன மாதிரி ஒரு அனாதையாகி போன ஒரு கட்சி திமுக. இப்போ இந்த அனாதை எங்கே போய் அடைக்கலம் தேடும் பார்த்தீங்கன்னா அடுத்து பிஜேபி கிட்ட தான் போய் அடைக்கலம் தேடும். வேறு ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்த திமுக ஆரம்பித்த நாளில் இருந்து இன்னை வரைக்கும் தனியாக நின்று அவங்க ஜெயிச்சதே கிடையாது. ஸோ அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. நீங்கள் பாருங்கள் பிஜேபியில் போய் சேரும். அதனால தான் சவுக்கு சங்கம் சொல்கிறப்பல அனாதை ஆயிடுச்சு, திமுக அனாதை ஆயிடுச்சு, அதிமுகவை அவங்களே அழிச்சிட்டாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இன்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலர் தோழர் வீரபாண்டியன் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என்று கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்தை இதர அரசியல் கட்சிகள் தீண்டத்தகாத கட்சியாக கருதுகின்றன. நீங்கள் வரலாறு நெடுக 1949 திமுக தொடங்கியதிலிருந்து இன்று வரை பார்த்தீர்கள் என்றால் கூட்டணி இல்லாமல் திமுக வென்றதே கிடையாது. சரி, என்னதான் இடதுசாரி கட்சிகள் எல்லாமே இப்போ வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தாலும் அவங்க இன்னும் திமுகவில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி திமுகவுடைய அந்த கழகம் வந்து பேசிக்கிட்டே இருந்துச்சு, அது பரப்புரை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் சொல்லி தான் வந்தோம், இவங்க வந்து ஜாயின் பண்ணாங்கப்பா, நாங்கள் எப்போ வேணால் அவங்க வந்து எங்கள் கூட வந்து சேர்ந்துருவாங்க, நாங்கள் இப்படின்னா எல்லாருமே வந்துடுவாங்க. யார்? காங்கிரஸை தவிர்த்து விசிகாலேருந்து ஐயூஎம்எல்லேருந்து கம்யூனிஸ்ட்லேருந்து அப்படி வந்து சேர்ந்துருவாங்க எங்கள் கூட. நாங்கள் பர்மிஷன் கொடுத்து தான் சேர்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருந்ததுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு ஒரு வாரத்துக்கு நினைக்கிறேன், போகிற வாரம்னு நினைக்கிறேன், ஒரு பிரதமர் மோடியை பார்க்குறதுக்கு விஜயவர்கள் போயிருந்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தியை மீட் பண்ணுறதா இருந்துச்சு, அமித்ஷாவை மீட் பண்ணுறதா இருந்துச்சு. ஆனால் அமித்ஷா அண்ட் ராகுல் காந்தியெல்லாம் மீட் பண்ணல, திருப்பி வந்துட்டாப்புல. பட் நேற்று இப்போ திருப்பி போயிருக்காரு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காரு. இன்றைக்கி ஆக்சுவலி நிதி ஆயோக் கூட்டம். பட் அதுக்கு நேற்றே போனவர் நேற்று என்ன பண்ணியிருக்காரு? ராகுல் காந்தியை வந்து பார்த்துருக்காரு, சோனியா காந்தியை பார்த்துருக்காரு, ஸோ கம்யூனிஸ்ட் லீடர்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துருக்காங்க. பட் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த நிகழ்வுலாம் நடக்கிறதுக்கு முன்னாடி திமுக பரப்புன அந்த விஷமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தத்தின் பேரில் தான் அங்கே இருக்குது, அது கூட என்றைக்கான உடஞ்சிக்கும், காங்கிரஸ் நிலையாக நிற்காது அப்படின்னாங்க. அதுக்கு முக்கியமான 2 விஷயம் நான் சொன்ன மாதிரி, இதை பிரதமரை பார்க்க போனப்போ ராகுல் காந்தியை மீட் பண்ணல. ப்ளஸ் இந்த பக்கம் கேரளாவில் வந்து காங்கிரஸ் தான் வின் பண்ணாங்க, சீஃப் மினிஸ்டருக்கு பதவி வைக்கும்போது கூப்பிட்டாங்க, அதுக்கும் போகல. இப்போ ரீசெண்டாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் இந்தியா கூட்டணின்னு சொல்லிட்டு அதோடைய ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. அதுக்கு காங்கிரஸ் போட்டிருந்தப்ப திமுக போகல. ஏன்னா காங்கிரஸை வந்து நாங்கள் வெறுக்கிறோம், அவங்க துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு திமுக போகல. ஆனால் விசிகாலேருந்து மற்ற எல்லாருமே போனாங்க. பட் விஜய் அவர்கள் அதுக்கு போகல. ஸோ அப்போ விஜய் அவர்கள் இந்தியா கூட்டணியில் இல்லையாப்பா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. உண்மையாக சொல்ல போனால் விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் இந்தியா கூட்டணியில் இருக்கும் அப்படின்லாம் எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை. காங்கிரஸ் கூட கூட்டணி இருக்குது தமிழ்நாட்டில், அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது செவுளு மேலே புள்ளேன்னு அப்புறம் மாதிரி சிபிஎம் லீடர் என்ன பண்ணிட்டாரு, நமக்கு எவன் தயவெல்லாம் தேவையில்லை, நான் எவன்ட்டையும் பர்மிஷன் வாங்கலாம் அவசியம் கிடையாது, நாங்கள் திமுக விட்டு வெளியேறியா, முடிஞ்சு போச்சியா போயா அப்படின்னு சொல்லி வீரபாண்டியன்றவர் சொல்லிட்டாப்புல. இப்போ உண்மையாலுமே சவுக்கு சொன்ன மாதிரி திமுக அனாதை, சிபிஎம் வெளில வந்துச்சு, காங்கிரஸ் வெளில வந்துட்டாப்புல, விசிகாக்கு அமைச்சர் பதவி கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வச்சிட்டாப்புல, ஐயூஎம்எலுக்கும் இது 100 வருஷ கனவு அவங்களுக்குலாம், அவங்களும் வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இப்படி அமைச்சர் பதவியை கொடுத்து அந்த மக்களை உயர்த்தியது மட்டும் இல்லாமல் அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை போய் சேரத்துக்கான அந்த அமைச்சர் அந்த இடத்துல இருக்கும்போது அது நடக்கும்.
அதுக்கு சின்ன உதாரணம் இப்போ இந்த நீங்கள் கிளிப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், வன்னியரசு அவர்களுடைய அந்த ஒரு மீட்டிங்கை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் மாற்றம். அப்போ இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை விஜய் அவர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் போது இவங்களால என்ன பண்ணுறதுனே தெரியல. எந்த அளவுக்கு வந்து வெஞ்சன்ஸை பரப்பணுமோ அந்த அளவுக்கு வெஞ்சன்ஸை பரப்பிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி கட் ஆகிற விஷயமும் ஏன் நடக்குது, எது நடக்குதுன்னு தெரியுது. ஸோ அப்போ இந்த மாதிரி எல்லாமே திமுக தப்பாகவே பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை. ஸோ இப்போ தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றதுல ஒரு சில மாற்றத்தை நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக ஒரு எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த எம்எல்ஏ தன்னுடைய பெண்ணை வந்து அரசு பள்ளியில் சேர்த்துருக்காரு. இது பெரிய விஷயமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய விஷயந்தான். தமிழ்நாட்டில் சாதாரண மக்களே அரசு பள்ளியில் போய் சேர்க்கறதுக்கு பெருசாக விரும்ப மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே படிப்பு சரியாக இருக்காது, அங்கே வரக்கூடிய பிள்ளைகள் வந்து ஒழுங்காக படிக்க மாட்டாங்க, ஒழுங்காக இருக்க மாட்டாங்க, பழக்க வழக்கம் பிள்ளைகள் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்கன்னு. ஆனால் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துடைய எம்எல்ஏ முதல் ஸ்டெப் அங்கே போய் சேர்க்குறாரு அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான். ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள், இது ஏப்ரல் மாதம் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான சீட்டு. இது வந்து பாருங்களேன், இப்படி ஒரு பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ பாருங்களேன், இப்படி கொடுக்குறாங்க. இந்த அட்டையை வந்து நம்ம எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் யூஸ் பண்ணிக்கலாமா? இது மட்டும் இல்லைங்க, உள்ள போய் பார்க்குற டாக்டர் எத்தனை டாக்டர் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட் போர்டில் இருக்குங்க. இது வரைக்கும் நான் அதை பார்த்ததே கிடையாது. அதையும் போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வந்தா திமுக காரங்களுக்கும் வருமா வராதா? அதே மாதிரி இப்போ இந்த பையன் பேசின கிளிப்பை பார்த்துருப்பீங்க. அந்த ஆஸ்பத்திரியில் முன்னாடி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா வார்டுங்க இருப்பாங்க, அந்த நர்ஸுங்க இருப்பாங்க, அவங்க தான் ட்ரீட்மெண்ட்டே பார்ப்பாங்க. டாக்டரை பார்க்குறதே பெரிய பெரிய கம்ப சுற்றுற விஷயம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் பெரிய விஷயம். இன்றைக்கி போர்டில் லிஸ்ட்டு போட்டு வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னா இதுதான் மிகப்பெரிய மாற்றம். இப்போ அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு இப்போ யாராக இருந்தாலும் தைரியமாக போவாங்கல்ல. ஏன்னா ஆஸ்பத்திரியில் டாக்டர் இருக்க மாட்டாங்க அப்படின்றனால தான் பாதி பேஷண்ட்டு போகிறதுக்கே அங்கே யோசிப்பாங்க. செலவானாலும் பரவாயில்லப்போ நம்ம ப்ரைவேட்டில் பார்த்துக்கலான்னு. ஆனால் இப்போ ஆஸ்பத்திரியில் டாக்டர் இருப்பாங்கன்னு தெரிஞ்சால் அந்த டயத்துக்குள்ளே போய் பார்ப்பாங்கல்ல. அப்போ இதுதான் ஒரு மிகப்பெரிய மாற்றம். அப்போ இந்த மாதிரி ஒரு சிறிய சிறிய மாற்றத்தை கூட இந்த திமுக ஆட்சியிலையோ இல்லை அதிமுக ஆட்சியிலையோ ஏன் இவங்களால கொடுக்க முடியல? ஏன்னா இவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் கிடையாது, மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் சுத்தமாக கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட இந்த திருட்டு கும்பலை இப்போ அனாதையாக ஆக்கியிருக்கார். உண்மையாலுமே 2 திராவிட கட்சிகளும் அனாதையாக நிற்குது. இந்த 2 கட்சிகளுமே நீ தனியாக நின்னாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ 2 பேருக்குமே அடைக்கலம் ஒரே இடம், அது பிஜேபி மட்டும்தான். இப்போ பிஜேபி என்ன பண்ணும்? யாரை வந்து ஆதரிக்கும்? நாளை எம்பி வச்சிருக்க திமுகவை ஆதரிக்குமா, இல்லை ஒன்றுமே இல்லாமல் செல்லா காசாக இருக்கக்கூடிய இபிசி ஆதரிக்குமா? பிஜேபி என்ன பண்ணும்? இந்த 2 பேரையும் நாளைக்கு நீங்கள் ஒன்றா சேருங்க, வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி சேர்க்கும். இந்த 2 திராவிட கட்சிகளும் சேரும். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அப்புறம் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு ஒன்று வரும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை. அவர் கட்சி ஆரம்பிப்பார். அப்போ அவரும் அங்கே சேருவாங்க. அப்புறம் இன்னொரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு ஒன்று வரும். அது யார்? அவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டாரு. அவரும் உள்ளே வருவார். அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு எதிரி கட்சியாக நிற்பாங்க. யாருக்கு எதிரியா? நமக்கு எதிராக தான். நம்ம என்ன பண்ணுவோம்? திருப்பியும் 108 இடம் கொடுத்த நம்ம தளபதிக்கு 208 இடம் கொடுத்து இவங்க எல்லாத்தையும் ஓரமாக உட்கார வச்சுட்டு நம்ம வேடிக்கை பார்ப்போம். இதை நம்ம தான் செய்யணும், வேறு யாரும் செய்ய முடியாது. நம்ம தான் மக்கள். நமக்கான தேவை, நமக்கான சேவை செய்யக்கூடிய இந்த அரசை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா விட்டுட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, சோழி முடிஞ்சிச்சு அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye.